வெல்கம் டு 2025. எல்லாருமே நியூ இயரை சூப்பராக என்ஜாய் பண்ணிங்களா? எங்கள் வீட்டில் கடமை தவறாத ஒரு பர்சன் இருக்காங்க. வேறு யாரும் இல்லை, என் ஹஸ்பண்ட் தான். இன்றைக்காவது லீவ் போட்டு எங்கேயாவது கூட்டு போவாங்கன்னு பார்த்தா வருஷத்தில் முதல் நாள் லீவ் போடக்கூடாது, இல்லைனா வருஷம் ஃபுல்லாக லீவ் ஆகிடும்னு ஏதேதோ லாஜிக்காக பேசிட்டு கிளம்பிட்டாங்க. ஆனால் உண்மையான ரீசன் அது இல்லைங்க. லீவ் போட்டால் இவங்க எங்கேயாவது கூட்டு போக சொல்லி பர்ஸை காலி பண்ணிவிடுவாங்களே அப்படின்ட்டு எஸ்கேப் ஆயிட்டாங்க. எப்பவும் சாப்பிட்ற இட்லியோட கொஞ்சமாக கேசரி வடையை மட்டும் சேர்த்து நிறையா டிஷ் பண்ணியிருக்க மாதிரி பப்பு குட்டிக்கிட்ட விற்கிற விலைவாசியில் ஸ்கூலில் கொடுத்த பருப்பு ப்ராஜெக்ட் கருப்பு ப்ராஜெக்ட்னு எல்லாத்தையும் செக் பண்ணி பேக்கில் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். அப்போ தான் ஒரு ஃபோன் கால் வந்துச்சு. என்னென்னா ஒரு பார்சல் வந்திருக்கு, அதை போய் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு நானும் பாப்பாவும் கிளம்பிட்டோம். அப்படியே போயிட்டு சாட் ஐட்டம்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தாச்சு. 10 days முன்னாடி இன்ஸ்டாவில் ஆர்டர் போட்டிருந்தேன். ஒரு பார்சல் முருகர் வேல் ஒரு மணன்னு 499க்கு வாங்கியிருந்தேன். வருஷத்தோட முதல் நாள் இப்படி எதிர்பார்க்காம முருகரே வீட்டுக்கு வந்தது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. ஆக மொத்தம் நியூ இயரோட முதல் நாள் காலையிலேருந்து கடுப்பாக இருந்தாலும் நைட்டு ஹஸ்பண்டுக்கு சாப்பாடு போடக்கூடாதுன்னு தோணினாலும் ஈவினிங் சாமியை பார்த்ததும் ஹாப்பி ஆகிடுச்சு. நாளைக்கு வேறு ஒரு வீடியோவில்